அவரோட ஃபேவரட் ஆக்டர் வந்து தளபதி. ஜனநாயகனோட ஆடியோ அது ரொம்ப பெரிய ஸ்டேடியம், ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேடியம். அந்த பெரிய ஸ்டேடியமே ஃபுல்லா ஆயிருச்சு. எவ்ரி வெனஸ்டே வந்து யூடியூப்ல வந்து 2 எபிசோட் ரிலீஸ் ஆகும். எவ்வளவு பிடிக்கும் தளபதியா? இருங்க. இன்னொன்னு அதுக்கப்புறம் இங்க மேல இன்னொன்னு, நான் வந்து மலேசியால இருந்து வரேன். மலேசியால தான் இருக்கேன். பிறந்தது வந்து குவாலலும்பூர்ல, இப்ப இருக்கிறது கிளாங்ல. இட்ஸ் a different place. படிச்சது எல்லாமே இங்கதான். நான் வந்து மெத்தடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். ரியல் லைஃப் வந்து நான் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆப்போசிட் அதுக்கு. பிகாஸ் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, என் சர்க்கிள் வந்து 4-5 பசங்க தான். ஸோ நான் பெருசா யாருக்கிட்டையும் ரொம்ப பழக மாட்டேன். பழகுவேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவேன். படிப்பு விஷயத்துல எனக்கு லெங்தா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்நேகிதர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு வெப் சீரிஸாக தான் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா 25th எபிசோட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கியூட்டான ஒரு கப்பிள்ஸ் தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறோம். இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே உங்களோட ரீல்ஸ் தான் போயிட்டே இருக்குது வெப் சீரிஸுக்கானது. எங்க ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் தளபதியோட ரீல்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா வந்துட்டு வெப் சீரிஸ் தான் வந்து ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. என்ன பண்ணி வச்சீங்க மேஜிக்? சொல்லுங்க சாந்தி. ஆக்சுவலி நாங்க எங்களோட வேலையை தான் பண்ணோம். எல்லாமே நடந்ததே வந்து I think by God's grace everything happened in a ரொம்ப நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம் தான். சோ நாங்க பிளான் பண்ணி எதுவுமே பண்ண கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மீம் ஞாபகம் வந்துச்சு. யாரோட ஒய்ஃபை யார் வச்சிருக்கிறா, இவன் பொண்டாட்டி இவ வச்சிருக்கிறா, அவன் பொண்டாட்டி இது வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மீம் டெம்ப்ளேட்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்குது. சோ அது ஒரு எண்டே கிடையாதா? இருக்குதா? அது நீங்க வெப் சீரிஸ் பார்த்தா கிளைமேக்ஸ் பாக்கும்போது புரியும் இருக்கா இல்லையான்னு. கிளைமேக்ஸ் பாக்கும்போது புரியும் கண்டிப்பா. ஓகே. ஏன்னா வந்துட்டு தாரா ஜெயின், அதுக்கப்புறம் வந்து கௌசிக், இது அப்புறம் ஜெகன் வந்தாரு. லாஸ்ட் பார்த்தா ஜெகன் கௌசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்க. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. இன்னும் ஒரு 3 எபிசோட்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா முடியறதுக்கு? 3 எபிசோட்ஸ். ஆமா. ஏன்னா மஸ்டர் பிளே பாய்க்கு பதிலா மல்டிபிள் பிளே பாய் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் டைட்டில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வச்சிருக்கலாம். ஓ, உண்மையிலே வந்து உங்க ரியல் லைஃப்ல நீங்க ஒரு பிளே பாய் இருந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில இருக்கீங்களா? சோ ரியல் லைஃப்ல எப்படி? ரியல் லைஃப் வந்து நான் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆப்போசிட் அதுக்கு. பிகாஸ் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, என் சர்க்கிள் வந்து 4-5 பசங்க தான். சோ நான் பெருசா யாருக்கிட்டையும் ரொம்ப பழக மாட்டேன். பழகுவேன், எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவேன், சிரிச்சு பழகுவேன், எல்லாம் நல்லா. பட் என் சர்க்கிள்னு வந்தா அது 4-5 பசங்க தான். And it's a very small circle. And இவனுங்க வந்து ஆரம்பத்திலே இப்போ வரைக்கும் and எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இந்த பசங்க மட்டும் தான், இந்த 4-5 பசங்க. ஸோ பட் சிமிலாரிட்டிஸ்னு கேட்டா இருக்கு. எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கிறது, இன்னும் இந்த கூச்சம் இல்லாம ஒருத்தவங்களை பார்த்து சிரிச்சு பேசுறது முதல் வாட்டி, இது எல்லாம் ஜெயினுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, முசாமிலுக்கும் இருக்கு. ஓகே, ரெண்டு பேருக்குமே ஒத்து போகுது. ஓகே, ஒரு விதத்துல. மேம், நீங்க எப்படி ரியல் லைஃப்ல தாரா மாதிரி தானா கேரக்டர்ல? நிறைய விஷயத்துல சொல்லலாம் தாரா மாதிரி. ஏன்னா தாராவோட திங்கிங், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், how she sees love, how she believes in love, அந்த வகையில பார்த்தா ஐ திங்க் அதுல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பட் மேபி சில விஷயத்துல கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கலாம். லைக் நான் பேசுறதா இருக்கட்டும், தாரா பேசுறதா இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கு. சோ பட் கேரக்டர்ஸா பார்த்தா நிறைய விஷயம் லைக் சிமிலரா இருக்கு. சிமிலரா. ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட வெப் சீரிஸ் பார்க்கும்போது நீங்க வந்துட்டு உங்க ஃப்ரெண்டுக்காக தான் வந்து இவரை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் வந்துட்டு இவரை பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, கரெக்டா? எல்லாரும் வந்து அடிச்சுக்கிறாங்க,
கௌசிக் தாரா வந்துட்டு இந்த மாதிரி லவ் ஸ்டோரி தான் ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த கௌசிக் மட்டும் இடையில ஏன் வந்தா, விட்டுட்டு போயிருக்கலாமே, ஏன் வந்து தாரா லைஃப்ல வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்க ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன இருக்கு, கதைப்படி பார்த்தா அப்படிதான் போகும். பிகாஸ் இது வந்து ஒரு வாட்பேட் நாவல் ஒரு ஸ்டாரி. ஸோ அந்த கதைப்படி தான் வந்து இங்கேயோ நடக்குது. ஸோ எனக்கு தனிப்பட்ட கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. யாரு அந்த வாட்பேட் நாவல் படிக்கலையோ உங்களுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான எல்லாமே பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு. எனக்கு ஒரு டவுட் மேம், எபிசோட் வந்து எப்பதான் வந்துட்டு இந்த டேக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா வெனஸ்டே வந்துட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான எபிசோட்ஸ் வரவே இல்ல. எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. எபிசோட்ஸ்க்குன்னு ஏதாச்சும் டே இருக்குதா? இந்த டேட்ல தான் பர்டிகுலரா வரும் அப்படின்னு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து யூடியூப்ல வந்து 2 எபிசோட் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஐ திங்க் நேத்து வந்து வெனஸ்டே, லாஸ்ட் வெனஸ்டே, ஐ மீன் லைக் இதுக்கு முன்னுக்கு இருக்க வெனஸ்டே வந்து எபிசோட் 7 and 8 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வெனஸ்டே they will release episode 9 and 10. and then மீ வாட்ச் அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ஐ திங்க் எவ்ரி மண்டே ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி நாங்க பார்த்தாச்சு. இப்போ ஆஃப் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஜெயனுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பிடிக்கும், நான் ஃபேவரட் சொல்லுவேன். ஃபேவரட் ஆக்டர், ஃபேவரட் ஆக்ட்ரஸ், உடனே வந்து எனக்கு சாந்தினி தான் பிடிக்கும் அப்படின்னு வரக்கூடாது. எப்படிங்க போய் சொல்லணும்? எனக்கு போய் சொல்ல வராது. சாந்தினி பிடிச்சா சாந்தினி தான் சொல்ல முடியும். ஐயா, ஓகே ஓகே, இப்போ விட்டு கொடுக்க கூடாது இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல ரீல் ஓகே ஓகே. அட் அ டைம்ல வந்துட்டு நீங்க வந்து இவருக்கான ஒரு ஃபேவரட் சொல்லணும், நீங்க வந்து இவங்களுக்கான ஒரு ஃபேவரட் சொல்லணும். ஓகேவா? ஃபேவரட் ஆக்டர் சொல்லுங்க. ஓகே, முசாவோட ஃபேவரட் ஆக்டர் வந்து தளபதி வரை இப்ப சிஎம் ஆயிருக்காரு. சோ அத பத்தி சொல்லலாமா? சந்தோஷம். எப்படி இருந்துச்சு அவர் இந்த வருஷமே வந்து சிஎம் ஆயிரான்னு கெஸ் பண்ணீங்களா? நான் என்னது கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க இவர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அண்ணன்டா. எவ்வளவு பிடிக்கும் தளபதிய? எவ்வளவு பிடிக்குமா? இருங்க, இன்னொன்னு அதுக்கப்புறம் இங்க மேல இன்னொன்னு, அப்புறம் எனக்கு என் ரூமே ஒரு தளபதி மினி மியூசிக் சொல்ல போனா. அண்ட் என்னன்னா என்கிட்ட ஒரு கில்லி பிலோவும் இருக்கும் இங்க. நான் ட்ரெஸ் பண்ணாலும் அந்த பிலோவை தான் எடுத்துட்டு போவேன். ஆனா என் ஃப்ரெண்டு வந்து அத சுட்டுட்டான். என் ஃப்ரெண்டு வேற யாரும் இல்ல, இந்த ஷோல வர ரிவர் தான், அவன் தான் சுட்டுட்டான். அவனும் தளபதி ஃபேன் ஆச்சா? மலேசியால வந்துட்டு பாதி பேர் தளபதி ஃபேன் தான் வந்துட்டு நாங்க கேள்விப்படுறோம். அந்த மாதிரி அங்க அப்படித்தானா இருக்கா? சொல்லுமா. என்னை கேட்டா ஆமா, பிகாஸ் ஐ திங்க் ஜனநாயகனோட ஆடியோ பயங்கரமா இருந்துச்சு அந்த ஆடியோ லான்ச்சே வந்து. ஆமா, எனக்கு தெரிஞ்ச அது ரொம்ப பெரிய ஸ்டேடியம், லைக் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டேடியம். அந்த பெரிய ஸ்டேடியமே ஃபுல்லா ஆயிடுச்சு. சோ ஐ திங்க் அந்த கிரேஸ், அந்த எப்படி சொல்றது, தளபதினு பாக்குற அந்த admiration, I think it's very very strong. ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு வெப் சீரிஸ் தவிர வந்து உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ வந்து நீங்களே வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? நீங்க படிச்சது, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எங்க இருக்கீங்க, இப்ப என்ன பண்றீங்க, எல்லாமே வந்துட்டு நீங்களும் அவங்களும் சொல்லணும். நம்மள பத்தி சொல்லணுமா இல்ல கேரக்டரா பேசணுமா? உங்களை பத்தி கேரக்டர் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். உங்க ஃபேன்ஸ் வந்து கேக்குறாங்க, ஜெயனோட ஃபேவரட் என்னது, அவர் எங்க பிறந்தாரு, தாரா எங்க பிறந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க, இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிதான் உங்க ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட லைவ் ஷோ வந்துட்டு டெய்லி நாங்க பாக்குறோம், நீங்க போடுற லைவ் எல்லாமே.
சோ அதுல வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது. சோ அதனால சொல்லுமா லேடிஸ் ஓகே. ஃபர்ஸ்ட். நான் வந்து சாரி, உங்க கேள்வி என்ன? கேள்வி ரெண்டாவது கேள்வி அதுக்கு. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருந்தோம். ஓகே. நான் வந்து மலேசியால இருந்து வரேன். மலேசியால தான் இருக்கேன். ஓகே பிறந்தது வந்து குவாலலும்பூர்ல, இப்ப இருக்கிறது கிளாங்ல. இட்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ். படிச்சது எல்லாமே இங்கதான். நான் வந்து மெத்தடிஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். ஸோ லைக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடிக்கிற வரைக்குமே நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து UOW யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சேன். அதுல வந்து ஐ டிட் மை டிகிரி இன் மேஸ்காம். அண்ட் மேஸ்காம் முடிஞ்சிட்டு நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வேலை செய்யும் போதே வந்து ஐ ஸ்டார்டட் மை ஆக்டிங் ஜேர்னி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, ஸோ நாங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அந்த 4 பேர் எங்களுக்குள்ளேயே வந்து ஷார்ட் ஃபிலிம் செய்வோம், மியூசிக் வீடியோ செஞ்சுப்போம். அண்ட் தென் லைக் யூடியூப் அந்த ஸ்கிட்ஸ் எல்லாம் இருக்குமே, ஷார்ட் ஸ்கிட்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நாங்களே பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் இந்த சீரீஸ், டிராமாஸ், மூவிஸ் இதுக்கெல்லாம் வந்து ஆடிஷன் போனேன். ஸோ ஆடிஷன் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைக் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் தென் கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி கிடைச்சி ஐ ஸ்டார்டட் மை லீட் இன் சீரீஸஸ். இங்க எஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அந்த சேனல். ஸோ அதுல வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் சீரீஸஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதுல பண்ணி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட். ஓகே, அதுவுமே ஹிட் ஆயிடுச்சு பயங்கரமா. இப்போ வந்துட்டு சார் சொல்லுங்க உங்களை பத்தி. என் பேரு முசாமில் இலாயஸ். நிறைய பேர் வந்து ப்ரொனன்சியேஷன் தப்பா வந்திருக்கோம், நம்புறேன். கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். பட் என் பேரு முசாமில் இலாயஸ். அதுக்கு என்ன மீனிங் சார்? லொடிபா போறீங்களா? நான் கேட்டது இல்ல, பட் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, அதுவே போதும். அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் கேட்கல மீனிங்க. சொன்ன மாதிரி என் பேரு முசாமில் இலாயஸ். நான் வந்து சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்து, இப்போ இவங்க சொன்ன மாதிரி படிப்பு விஷயத்துல எனக்கு லெங்தா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜுக்கு போய் நான் ஒரு ஃபவுண்டேஷன் டிப்ளமா மாதிரின்னு சொல்லாம அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ஜினியரிங்ல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏரோஸ்பேஸ் மெஷினிங் டெக்னாலஜி. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு ஏரோஸ்பேஸ், ஃபிளைட் அது இதுன்னு. இஷ்டப்பட்டு போல, பட் என்ன தூக்கி போட்டாங்க. நான் அதை முடிக்கல. ஸோ எனக்கு படி நான் இப்போதைக்கு ஹை ஸ்கூல் கிராஜுவேட் தான். அடுத்த வருஷத்துலேயே நான் கண்டினியூ பண்ற பிளான்ஸ் இருக்கு எஜுகேஷனை. நான் வந்து 9 வயசுலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல. இந்த நம்ம கிட்ட இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து மீடியா காப், இந்த ஆர்கனைசேஷன் வித் மல்டிபிள் சேனல், எல்லா மொழிக்கும், மலாய் மொழிக்கும், சீன மொழிக்கும், நம்ம தமிழ் மொழிக்கும். தமிழ் மொழியில இருக்கிறது வந்து வசந்தம், மீடியா காப் வசந்தம். அந்த சேனல்ல 9 வயசுலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதான் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் ஆஃப்டர் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் செஞ்சு என் ஃபர்ஸ்ட் லீட் ரோல் மஸ்ட் டேட் த பிளே பாய்ல எனக்கு கிடைச்சது. அண்ட் ஸோ அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, ஏன்னா நீங்க ரியல் லைஃப்ல எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரிதான் வந்துட்டு அங்கேயும் இருக்கிறீங்க போல. அந்த சினிமாலயும் உங்களோட வெப் சீரிஸ் பார்த்தா பாதி நேரம் ஸ்கூல்லயே இருக்க மாட்டீங்க. என்னடா ஸ்கூலுக்கு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஃபுல்லா அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்க மேல ஃபீலிங்ஸ். அந்த புஷ்பா படத்த ஒரு பாட்டு வரும்ல, அந்த சாங் தான் அவங்க அந்த மாதிரி எல்லாம் இவனுக்கு இவன் மேல ஃபீலிங்ஸ். இப்ப லாஸ்ட பார்த்தா எங்களுக்கு அவங்க வெப் சீரிஸ் மேலே ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு பயங்கரமா. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. தாராவோட ஃபேவரட் ஆக்டர் ஜெயன் சொல்றீங்க? நான் என்ன சொல்ல, இப்படி ஆடுவார் ரஷ்டாயவா? தனுஷ். ஓகே, சூப்பர். பெரிய தனுஷ். நான் பெரிய தளபதி ஃபேன்னா அவங்க பெரிய தனுஷ் ஃபேன். ஓகே, சூப்பர். தனுஷ் சார் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வந்து 12 வயசு வரைக்குமே எனக்கு வந்து
சரி நான் இவங்களோட ஃபேன், இவங்களோட நடிப்பு வந்து ஆசைப்பட்டு பாக்குறேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா ஹீரோஸோட படமும் பார்ப்பேன், எல்லாருமே பிடிக்கும். சோ நானே இப்போ யோசிச்சிருக்கேன், யாருமே சரி பார்க்க நம்ம மாட்டேன். ஆ இப்போ யாருமே பார்க்க மாட்டேன். இல்ல எல்லாரையும் பார்ப்பாங்க, எல்லாரையும் பிடிக்கும். லைக் பொதுவா எல்லாரையும் பிடிக்கும். பேசிக்கலி என்னன்னா 12 வயசு வரைக்குமே எனக்கு வந்து நான் எல்லா ஹீரோஸோட படமும் பார்ப்பேன். பட் அது வரைக்குமே நான் வந்து லைக் ஃபேனா, லைக் இவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் ஒரு ஃபேனா, லைக் ஐ அம் சோ கிரேசி அபௌட் தம் அந்த மாதிரி கிடையாது. லைக் எல்லாரையும் படம் பார்ப்பேன், எல்லாரையும் பிடிக்கும். நானே யோசிப்பேன், நம்மளுக்கு யாருதான் பிடிச்சிருக்கு ஒரு ஃபேனா, லைக் இவங்கள பார்த்து நம்ம வந்து லைக் இன்ஸ்பயர் ஆகுறோம், இல்ல வந்து ரொம்ப பிடிக்கும்னு லைக் நினைக்கிறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து 3 படம் வந்துச்சு வெளியே. சோ நான் 12 வயசுல இருக்கும்போது 3 படம் அப்பதான் வெளியே வந்துச்சு. எத்தனை படம்? 3 படமா? படம் பேரு படம் பேரு 3. சோ படம் வெளியே வந்து பார்த்துட்டு ஐ லவ்ட் த ஃபிலிம். லைக் ஒரு கதைப்படியே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் மோர் தென் எனிதிங் எனக்கு தனுஷ் சரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் ஐ ரியலி அட்மையர்ட் ஹிம் as a performer. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் நடிச்ச ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ புதுப்பட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து காதல் கோட்டையா இருக்கட்டும், அதுக்கு இந்த படம் முடிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ ட்ரூலி அட்மையர் ஹிம் எஸ் பெர்ஃபார்மர். லைக் ஓகே, நடிச்சா ஒரு ஆக்டரா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு லைக் பாக்குற ஒரு பர்சன் நான் சொல்லுவேன். சோ எனக்கு ஐ அம் a huge fan of தனுஷ் சார். சேம் டைம் மேம், நானும் தனுஷ் ஃபேன் தான். சூப்பர். தேங்க் யூ. ஓகே, இப்போ என்னன்னா ஜான் பத்திட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்ல போறீங்க, தாரா பத்தி நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் சொல்ல போறீங்க. ஓகேவா? நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆமா, அவன் நல்லா வந்தா அப்படின்னு நான் ஒரு கிளாப் தட்டுவேன். அதுல வந்து அவன் நல்ல சூப்பரானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுத்த கிளாப் பண்ணும்போது இருந்தாலும் அவன் கிட்ட ஒரு நாட்டியான ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தாரா கிட்ட ஸ்டார்ட் பண்ணு. இல்ல ஜேன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்பதான் பதில் சொன்னேன். இல்ல எனக்கு உண்மையிலே புரியல. நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன் எப்படி விளையாடுறதுன்னு. சரி, ஓகே சாந்தி, நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நான் வந்து ஜீன் பத்தி சொல்லணுமா இல்ல முசாமில் பத்தி சொல்லணுமா? ரெண்டுமே கலந்து கூட நீங்க சொல்லலாம். ரெண்டுமே அவர் ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. நான் எப்போ சொல்றேன்? நீங்க தானே சொன்னீங்க ஒரு விதமா அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? ஓகே, நான் சொல்லணும் இப்ப. நெகட்டிவ் சொல்லணும். நெகட்டிவா? ஓகே, ஐ திங்க் டப்புன்னு கொஞ்சம் கோவம் வந்துரும். அது வந்து கோவம் வரும்போது நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஐ திங்க் யா. சரி, ஓகே. பாசிட்டிவ் சொல்லும்போது பாசிட்டிவ் சொல்லுங்க, நெகட்டிவ் சொல்லும்போது நெகட்டிவ் சொல்லுங்க. ஓகேவா? பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். அவருக்கு 22 வயசு தான் ஆகுது. பட் நிறைய விஷயம் பண்றதா இருக்கட்டும், இல்ல டிசிஷன்ஸா இருக்கட்டும், அவர் யோசிக்கிற விதமா இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி ஃபார்வர்ட். லைக் நம்ம வயசுல இருக்கிறவங்க இல்ல, நம்ம ஒரு 30 years old இருக்கிறவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். சோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா. நெகட்டிவ் அதுவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவரே எல்லாத்தையும் யோசிச்சு எல்லா முடிவும் எடுத்து சொல்லிடுவாரு. சோ சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு ஓகே, நம்ம அங்க ஸ்டக் ஆயிருவோம், இதுக்கு நம்ம என்ன சொல்றது, சொல்ல முடியாத, ஏன்னா லாஜிக்கா தானே பேசுறாங்க, லாஜிக்கா தானே சொல்றாங்க. சோ அதுவே ஒரு நெகட்டிவா இருக்கலாம் நம்மளுக்கு. சோ நம்ம சண்டை போட முடியாது, ஆர்கியூ பண்ண முடியாது அங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சார் சொல்லுவாரு. ஓகேவா? ரெடியா சார்? born ready. பாசிட்டிவ். ஆக்சுவலி சாந்தினியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க, ரொம்ப சுத்தவங்க, பிரச்சனையே கிடையாது. இவங்களோட வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்ண. அண்ட் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது. ஒர்க் பண்ணா ஒழுங்கா ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து சவுண்ட் போடுறது, டப்புன்னு கோவப்படுறது, எனக்கு கன்ஃபியூஷனா அவங்க கேட்கும் போது இதெல்லாம். எனக்கு எப்படின்னா அவங்க வந்து நல்லா வேலை செய்யும் போது நான் நினைப்பேன்
ஆனா அப்படி வரும்போது செம்மையா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே தூக்கி போடுவாங்க. நம்பவே முடியாது. நம்மலாம் செதறிடுவோம் எல்லாரும். ஆளாளுக்கு எல்லாரும் பார்க்கும்போது வாவ் வாட் அன் ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி தோணுவே நடிப்பாங்க. இட்ஸ் இட்ஸ் நெகட்டிவ். கிரேசி. இட்ஸ் சோ கிரேசி தட் நம்மளுக்கு காண்டாகும். ஏன்னா நல்லா நடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்க. என்னடா இது நல்லா நடிக்கும்போது இப்படி பண்ணுதே பொண்ணு. ஐயோ! அவங்களுக்கு வந்து தனியா வந்து தண்ணி போய் குடுக்கணும். மேடம் யூ வாண்ட் த ஜூஸ், யூ வாண்ட் த கேக். அதுல அதுல இருக்கவங்க எல்லாரும் நான் தான் பலியாடி எப்போதும். மேடம் யூ வாண்ட் த ஜூஸ், மேடம் யூ வாண்ட் த இல்ல கேக். இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னு கோவப்படுறது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் அடிமையா இருந்தேன் ஷூட்ல. ஓ, அது தெரியும். இவ்ளோ And பையனை வந்துட்டு நீங்க கொடுமைப்படுத்திருக்கீங்க சாந்தினி. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவரு உங்களுக்கு கண்டென்ட் குடுக்குறாரு அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், சூப்பர் சூப்பர் சூப்பர். விழிப்பூ தொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.